கண்ணியமானவர்களே, ஏந்திய கரத்தை கீழே விடுவதற்குள் நம்முடைய அனைத்து தேவையையும் நிறைவேற்றி தரக்கூடிய ரஜபுடைய மாதத்தில் நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான திக்ர் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நிறைய நபர்களினுடைய பிரச்சனை என்னன்னா, தன்னுடைய துவா கபூலாக்கலை, தன்னுடைய துவாவை அல்லாஹ் தாலா கபூலாக்க மாட்டான். நான் என்ன பாவம் செய்தேன்னு தெரில, நான் ரொம்ப நாளாக துவா கேட்டுக்கிட்டே இருக்கேன், என் துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கவே மாட்டான். எனக்கு கேட்டு கேட்டு அல்லாஹ் கொடுக்காதனால நிராசை அடைஞ்சு நான் எதுக்கு துவா கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் நிற்கிறேன். அதனால் நான் துவா கேட்கவே மாட்டேன், என்னுடைய துவா கேட்டாலும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் இப்படின்னு சொல்லக்கூடியவங்க அனைவர்களுக்கும் உண்டான ஒரு பதிவு தான் இந்த ஒரு திக்கர். இன்னும் இந்த ஒரு திக்கரை ஓதிட்டு நீங்கள் அல்லாட்ட உங்களுடைய கரத்தை ஏந்திட்டு அந்த கரத்தை கீழே விடுவதற்குள் அல்லாஹால உங்களினுடைய தேவையை நிறைவேற்றி தந்துடுவான். அது எப்படிப்பட்ட தேவையாக இருக்கட்டும், எல்லாருக்கும் தேவை என்பது இருக்கும். உதாரணத்திற்கு சிலருக்கு வீடு கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கும், சிலருக்கு கடன் வாங்கி வச்சுருப்பாங்க, அந்த கடன் முழுவதும் அடைஞ்சா போதும் அப்படின்ட்டு இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு நீண்ட நாளாக திருமணம் ஆகாமலே இருக்கும், அல்லது திருமணமாகியும் நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. இன்னும் சிலர்களுக்கு உடல் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, அந்த நோய் சரியாகாமல் இருக்கும். இப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். அப்படி எந்த தேவையாக இருந்தாலும் இந்த ஒரு ரஜபுடைய மாதத்தில் நபியவங்க கற்றுக் கொடுத்த இந்த ஒரு திக்ரம் ஓதிட்டு நீங்கள் அல்லாட்ட கரத்தை உயர்த்தினா போதும், கையை தூக்குனா போதும், அல்லாஹு தாலா உங்களினுடைய தேவையை நிறைவேற்றி தந்துடுவான். நீங்கள் நம்பலை அப்படின்னா ஒரே ஒரு டைம், ஒரு வாட்டி நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதும் இந்த ஒரு திக்கரை நான் பார்த்துட்டேனே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த ஒரு திக்கரை நான் எப்படியோ பார்த்துட்டேன், அல்லாஹ் என்னை பார்க்க வச்சுட்டான், இந்த ஒரு திக்கரை பார்த்தனால தான், இந்த திக்கரை நான் செஞ்சனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு, சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு இந்த ஒரு திக்கர், இந்த ஒரு அமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு திக்கர் தான் நபியவங்க சஹாபாக்கள் மஸ்ஜிதில் உட்காந்துருக்காங்க. ரஜபுடைய மாதத்தில் மஸ்ஜிதில் உட்காந்துருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரும்போது சஹாபாக்கள் அமைதியாக பேசிய வண்ணம் உட்காந்துருக்குறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது நபி அவங்க சொல்கிறாங்க, ஏன்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க, ரஜபுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் அல்லவா, இந்த மாதத்தில் நான் சொல்கிற இந்த ஒரு அமலை செய்யுங்கப்பா அப்படின்னு நபி அவங்க சொல்லி சஹாபாக்கள் கற்றுக் கொடுத்த, சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்த ஒரு திக்கர். இது திக்கர் கிடையாது, சூரா. இந்த சூறாவை நபி அவங்களும் இந்த ஒரு மாதத்தில் அதிகமாக ஓத சொல்லி எச்சரிச்சிருக்காங்க. அப்போ ரசூல்லா சொல்லிக்கிட்டே சொல்கிறாங்க. சில சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லா, இதை ஓதுறதுனால என்ன பலன் கிடைக்கும், என்ன ஃபாயிதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீ துவா கேட்டனா உன்னுடைய துவாவை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து கொடுப்பான், உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பான் அப்படின்னு நபி அவங்க சொல்லிட்டு இந்த ஒரு திக்கரை, இந்த ஒரு சூறாவை சொல்கிறாங்க. அதன் பிரகாரம் சஹாபாக்களும் அமல் செய்கிறாங்க. இன்னும் நிறைய சஹாபாக்கள் அமல் செஞ்சு பலனும் கண்டதாக வரலாற்றில் குறிப்பிடப்படுது, எழுதுகிறாங்க. ஆக கண்ணியமானவர்கள், இது போன்று உங்களுக்கும் ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கும் நீண்ட நாளாக துவா கபூலாகாமல் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரு அமலை இன்றே செய்து நீங்கள் உங்களுடைய தேவைகளை அல்லாட்ட கேளுங்க, இன்னும் நிறைவேற்றிக்கொள்ளுங்க. அல்லாஹு தாலா கண்டிப்பாக உங்களை கைவிட மாட்டான். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே அல்லாஹு தாலா உங்களுக்கு கொடுத்துருவான். ஆக கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்ரு என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள். நம்ம ஹாஜத் நஃபில் தொழுகணும் அப்படின்ற எந்த ஒரு தேவையும் கிடையாது. நம்ம நல்லா ஒழு செஞ்சுட்டு, நல்லா உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு இப்போ 5 நேரம் தொழுகிறோம் அப்படின்னா, தொழுகை முடித்த பிறகோ அல்லது சும்மா உட்காந்துருக்கோம் அப்படின்னா நல்லா ஒழு செஞ்சுட்டு, பெண்களாக இருந்தால் வீட்டில் செய்யுங்க இந்த ஒரு அமலை, ஆண்களாக இருந்தால் மஸ்ஜிதில் செய்யுங்க, அது சிறந்தது. அது என்ன அப்படின்னா, சூரா இஹ்லாஸ். சூரா இஹ்லாஸ் தெரியாத முஃமின்களே இருக்க முடியாது. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத் என்ற இந்த ஒரு சூறா தான். இந்த ஒரு சூறாவை 100 முறை ஓதிட்டு நீங்கள் அல்லாட்ட உங்களுடைய துவாக்களை கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே யோசிப்பீங்க, நல்ல வேளைக்கு இந்த ஒரு வீடியோவை நான் பார்த்ததுனால நான் அல்லாட்ட இந்த ஒரு அமலை செஞ்சு துவா கேட்டேன், அல்லாஹ் என்னுடைய துவாவை கபூலாக்கனா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு அமல் தான். ஆக கண்ணியமானவர்களே, யாராருக்கெல்லாம் துவா கபூலாகாமல் இருக்குதோ, யாராருக்கெல்லாம் தேவைகள் நிறைவேறாமல் இருக்குதோ, யாராருக்கெல்லாம் ஆசைகள் அதிகமாக இருக்குது, ஆனால் அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு உண்டான
பொருளாதாரம் உங்கள்கிட்ட இல்லை, அப்படி இருக்கீங்களோ அவர்கள் அனைவருமே இந்த ஒரு அமலை செய்யுங்க. யாரெல்லாம் இந்த ஒரு அமலை செய்கிறாங்களோ அவர்கள் அனைவரினுடைய தேவைகளையும் துஆக்களையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து நிறைவேற்றி தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.